ஹல்லேலூயா. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற அவர் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். சகல துதியும் கனமும் அவருக்கே உண்டாகட்டும். இன்றைக்கு என்ன பேச வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கேட்டபோது, இந்த நூல் பிடித்து பேசுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, போன வாரத்துக்கு முந்தின வாரம் பாஸ்டர் பேசின ஒரு வார்த்தை என்னோடு பேசிக்கொண்டே இருந்தது. அந்த வார்த்தையிலிருந்து நான் பேச ஆசைப்படுகிறேன். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்கள் நல்ல தகப்பனே, அருமையான இந்த காலை வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உம்மிடத்தில் வந்து ஆண்டவரே, உம்முடைய பாதப்படியை பிடித்து கொண்டு உம்மை நோக்கி நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே. உம்மையே நாங்கள் ஆராதித்தோம் அப்பா. உம்மை உயர்த்தினோம் ஆண்டவரே. உம்மை கனப்படுத்தினோம் அப்பா. இந்த நேரத்தில் நீர் எங்களோடு பேச போகிறதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தையை கொடுத்து அனுப்பினதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தையின் மூலமாய் நீர் மகிமைப்பட போகிறதற்காய் ஸ்தோத்திரம். இங்கு வந்திருக்கிறவர்கள் ஒருவராவது வெறுமையாய் போகக்கூடாது ஆண்டவரே. நீ நிரப்பும் அனுப்பும் ஆண்டவரே. நிரப்புங்கப்பா, உம்முடைய அன்பினால நிரப்புங்க. தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை நான் உனக்கு கொடுப்பேன் என்று சொன்னீங்க. இன்றைக்கு நாங்கள் சங்கீதத்திலையும் அதை பார்த்தோம் ஆண்டவரே. தாவீதை நான் கண்டுபிடித்தேன் என்று சொன்னீங்கப்பா. அவனை பரிசுத்த அபிஷேகத்தினால நிரப்பினேன் என்று சொன்னீங்க ஆண்டவரே. அந்த அபிஷேகம் தகப்பனே எங்களுக்குள்ளாயும் கடந்து வந்ததற்காய் ஸ்தோத்திரம். சங்கீதம் 89:28 அதை எங்களுக்காக நிலைப்படுத்தினேன் என்று சொன்னீங்கப்பா. ஆண்டவரே, அந்த கிருபையை, அந்த அபிஷேகத்தை எங்களிலே நிறைவேற்றுகிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். தாழ்த்தியுடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் மகிமைப்படுவீராக. எல்லா துதியும் கனமும் உமக்கே உரியது. இயேசுவினால கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கடந்த வாரத்துக்கு முந்தின வாரம் பாஸ்டர் பேசினது என்னவோ எனக்கு மறந்து போயிடுச்சு. ஆனால் ஒரு வார்த்தை ஞாபகம் வந்தது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26வது அதிகாரம் 13வது வசனம். இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ அங்கங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இந்த சுவிசேஷம் எங்கெங்கு பிரசங்கிக்கப்படுமோ அங்கங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். இந்த பெண் யாருன்னு தெரியாது. எனக்குள்ள ஒரு கேள்வி, இவள் செய்தது என்ன? இவள் என்னதான் செஞ்சா? ஏன் இவளை பற்றி தேவனுடைய சுவிசேஷம் எங்கெல்லாம் சொல்லப்படுதோ அங்கெல்லாம் இவளுடைய பெயர் சொல்லப்படுகிறது? ஏன் சொல்ல வேண்டும், எதற்கு சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி. அதை குறித்து சிந்திக்க ஆரம்பித்தேன், தியானிக்க ஆரம்பித்தேன். வசனம் சொல்லுகிறது, வேதம் இப்படியாய் சொல்லுகிறது, அந்த தைலத்தை அவள் சிரசின் மேல் ஊற்றினாள். மத்தேயு 26வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, அந்த தைலத்தை, எந்த தைலத்தை? ஒரு பரணியிலே அவள் கொண்டு வந்த தைலத்தை தேவனுடைய சிரசின் மேல் ஊற்றினாள் அப்படின்னு இருக்குது. எல்லாம் சரிதான். ஒரு எண்ணெயை ஊற்றுனதுக்கா இவ்வளோ ஆண்டவர் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி எனக்குள்ளே ஒரு கேள்வி. ஆனால் ஜனங்கள் அந்த இடத்துல என்ன செய்தாங்க, என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி ஜனங்கள் அவங்கள அடையாளப்படுத்தினாங்க? அந்த பெண்ணுடைய பேர் குறிக்கப்படலை. யோவான் சுவிசேஷத்தில் மாத்திரம்தான் அவள் பேர் மரியாள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எப்படி ஜனங்கள் அடையாளப்படுத்தினாங்க? மத்தேயு 26வது அதிகாரம் 8வது வசனத்தில் அவள் வீண் செலவு செய்கிறாள் அப்படின்னு சொன்னாங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 39வது வசனத்தில் அவளை என்ன சொன்னாங்க? இவள் பாவியா இருக்கிறாளே அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு நமக்குள்ள ஒரு கேள்வி, உங்களையும் என்னையும் எப்படி அடையாளப்படுத்துகிறார்கள் ஜனங்கள்? இவ குண்டா இருக்கிறா, இவன் ஒல்லியா இருக்கிறான், இவன் கண்ணாடி போட்டிருக்கிறான், புட்டி கிளாஸ் போட்டிருக்கிறான், இல்லை இவ ஏழையா இருக்கிறான், இவன் பணக்காரனா இருக்கிறான். இப்படி நம்முடைய வெளிப்புறமான காரியங்களை வச்சு நம்மளை அடையாளப்படுத்துகிறாங்க. ஆமாவா இல்லையா? ஆமாம். யாரும் நம்முடைய உள்ளையோ அந்தரங்கங்களையோ யாரும் பார்ப்பதில்லை. இல்லை, இன்னொன்று சொல்லுவாங்க, நம்முடைய குணாதிசயங்களை வச்சு அடையாளப்படுத்துவாங்க. கோவக்காரன் இவன் அப்படிதான் சொல்லுவாங்க. இவன் வாயிலேருந்து எப்பவுமே கெட்ட வார்த்தை தான் வரும், இப்படி தானே அடையாளப்படுத்துவாங்க. ஆமாவா? யோசிச்சு பாருங்க, நம்மளை எப்படி அடையாளப்படுத்துங்க. இவன் குள்ளன், சகைவி அப்படிதான் சொன்னாங்க, இவன் குள்ளன், இவன் உயர்ந்தவன், நெட்டையன், ராட்சசன், அடங்காதவன்
அடாவடி பண்ணுகிறவன், அடிக்கிறவன், எப்படி என்னமோ பேசுவாங்க. ஆனால் கர்த்தர் பார்க்கிற பார்வை என்ன? அப்படி இல்லை. கர்த்தர் நம்மை அடையாளப்படுத்துகிறது எப்படி? அதே இதில் பாருங்க, இயேசு எப்படி அவளை அடையாளப்படுத்தினாள், அந்த பெண்ணை அடையாளப்படுத்தினாள்னு பார்த்தீங்கன்னா, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26வது அதிகாரம் 10வது வசனத்தில் இயேசு கிறிஸ்து அவளை பார்த்து சொல்றார், இவள் நற்கிரியைகளை செய்திருக்கிறாள். யாரு? பாவியாய ஸ்திரீயை, வீண் செலவு செய்கிறவள் என்று சொன்னவளை என்ன சொல்றாரு? இவள் என்னிடத்துல நற்கிரியை செய்திருக்கிறாள். இன்னொரு காரியம் ஆண்டவர் சொல்றாரு, மத்தேயு 26வது அதிகாரம் 12வது வசனத்துல, இவள் என்னை அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமாய் இதை செய்தாள். யாருக்கும் தெரியாது அவர் சிலுவையில் அறையப்பட போகிறார், அவளை அடக்கம் பண்ண போறாங்க, யாருக்குமே தெரியாது. ஆனால் இந்த மரியாளுக்குள்ளே ஒரு ஏவுதல், அவள் அதை செய்து முடித்தாள். ஆண்டவருக்கு அது தெரிந்து விட்டது, இவள் என்னை அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமாய் இதை செய்தாள் என்று. லூக்கா எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 48வது வசனத்துல, பாவியா இருக்கிறவளே என்று சொல்லி மற்றவங்க எல்லாம் சொல்லும் போது இயேசு கிறிஸ்து சொன்னால், இவளுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மன்னிக்கப்பட்டவள். ஆமென். உலகம் இன்றைக்கு உங்களையும் என்னையும் வித்தியாசமாய் அடையாளப்படுத்தலாம். வெளிப்புற காரியங்களை குறித்து நம்மை அடையாளப்படுத்தலாம். நம்முடைய குணாதிசயங்களை நாம் வெளிப்படுத்துகிற காரியங்களை வைத்து நம்மை அடையாளப்படுத்தலாம். ஆனால் கர்த்தர் அடையாளப்படுத்துவது வேறு. கர்த்தர் நம்மை நினைத்திருப்பது வேறு. ஒரு சின்ன தாவீதை கண்டுபிடித்து, ஆட்டிடையனாய் இருந்த தாவீதை கண்டுபிடித்து, அவன் மேல் ஒரு கிருபையை வைத்து, அவனை, ஆட்டிடையனாய் இருந்தவனை தூக்கி ராஜாங்கத்திலே உட்கார வைத்தவர் அவர். நல்ல தேவன் அவர். அவர் மகிமையின் தேவன் அவர். அவரால் முடியாதது எதுவுமே இல்லை. ஆமா, ஆமென். எப்பொழுது ஆட்டிடையனாய் இருந்த தாவீதை கர்த்தர் அபிஷேகம் பண்ணும்போது, இந்த மரியாளுக்குள்ளாய் இருந்த பாவங்களை கர்த்தர் மன்னித்த போது, கர்த்தர் அவளை மாற்றும் போது, வசனம் வேதம் சொல்லுகிறது, இந்த பெண் சிரசின் மேலே தைலத்தை ஊற்றின அந்த பெண் மேலே இருந்த அபிஷேகம் அவளை கர்த்தர் இயேசு கிறிஸ்து கடைசி வரைக்கும் பாடுகள் அனுபவிக்கிற வரைக்கும், ஈவன் உயிர்த்தெழுதல்ல கூட அவளை கொண்டு வந்து நிறுத்திட்டான். இன்னைக்கு நீங்களும் நானும் ஒருவேளை உலகத்தாரால் எப்படிப்பட்ட அடையாளத்தையும் செய்து அடையாளப்படுத்தப்பட்டிருக்கலாம். நம்மளை சீ என்று இகழலாம், இவ ஒன்றுக்குமே உதவாதவள் என்று நம்மளை யோசிக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களையும் என்னையும் பார்க்கிற பார்வை வேறு. உங்களையும் என்னையும் பார்க்கிற பார்வை வேறு. ஒருவேளை நம்மளால இன்னைக்கு வேற மாதிரி நம்ம நடந்துட்டு இருக்கலாம், எப்படியோ பயன்படுத்தப்படலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தையை கொடுத்து அனுப்பி இருக்கிறார். நீங்களும் நானும் அவருடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கப்படும் போது, நம்முடைய ஆத்துமா அவருக்கு நேராய் திருப்பப்படும் போது, கர்த்தர் நம்மை மாற்ற வல்லவராயிருக்கிறார். ரோமர் 4வது அதிகாரம் 12வது வசனத்திலே ஆபிரகாமை இப்படி அடையாளப்படுத்தினார். யார் அடையாளப்படுத்தினார்? அந்த வசனம் வாசிச்சு பாருங்க. ரோமர் 4வது அதிகாரம் 12வது வசனத்திலே ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பன் என்று அடையாளப்படுத்தப்பட்டான். ஏன்? அவன் அதை உணர்த்தினான், அதை வெளிப்படுத்தினான். ஆண்டவர் அந்த இடத்திலே அழைத்த போது வெறுங்கையாய் தன்னுடைய மந்தையோடு, தன்னுடைய குடும்பத்தாரோடு அந்த இடத்திலிருந்து கடந்து வந்து, விக்கிரகங்கள் நிறைந்த இடத்திலிருந்து அவன் கடந்து வந்து என்ன பண்ணானா? ஆண்டவர் சொன்ன இடத்துக்கு போனான். ஆண்டவர் 75வது வயதில் வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். 100 வயசுல தான் அதை பெற்றுக்கொண்டான். 25 வருடம் காத்திருந்தான், விசுவாசத்தோடு காத்திருந்தான். விசுவாசிகளின் தகப்பன் என்று அடையாளப்படுத்தப்பட்டான். நான் வேதத்தை வாசிக்கும் போது இன்னொரு அடையாளம் எனக்கு ரொம்ப வித்தியாசமாய்ப்பட்டது. நம்ம எல்லாரும் காயின் ஆபேலை ரொம்ப யோசிக்க மாட்டோம். காயின் ஒரு அடையாளத்தை பெற்றுக்கொண்டான். எப்படிப்பட்ட ஒரு அடையாளம் அது? ஆதியாகமம் 4வது அதிகாரம் 15வது வசனத்துல காயின் மேல் யாரும் அவனை கொன்று போடக்கூடாத அடையாளத்தை பெற்றானாம். ஆமென். ஒரு கொலையாளிக்கே ஆண்டவர் அடையாளத்தை கொடுக்க முடியுமானால், வேதம் அப்புறம் சொல்லுது, காயின் அதுக்கப்புறம் வேறு தேசத்துக்கு சென்று பிள்ளைகளை பெற்று சந்ததியை பெற்றெடுத்தான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஒரு கொலையாளியை ஆண்டவர் அடையாளப்படுத்த கூடுமானால், நீங்களும் நானுமே மாத்திரம் அவருடைய கையிலே நாம் பாத்திரங்களாய் இருக்கிறோம். அப்பிரயோஜனமான பாத்திரங்கள், பிரயோஜனமான பாத்திரமாய் அவர் மாற்ற வல்லவர்.
எசேக்கியேலை 24வது அதிகாரம் 24வது வசனத்திலே இஸ்ரவேலுக்கு அவர் அடையாளமாய் வைத்தாராம். ஒரு பெரிய தீர்க்கதரிசி தான், ஆனால் இஸ்ரவேலுக்கு முன்பாக கர்த்தர் அவனை அடையாளப்படுத்தினார். நீங்களும் நானும் அடையாளப்படுத்தப்பட வேண்டுமா? நான் அடிக்கடி பேசுகிற ஒரு காரியம், கிதியோன். நியாயாதிபதிகள் 6வது அதிகாரத்தை திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். அந்த இடத்துல மீதியானியரால இஸ்ரவேல் ஜனங்கள் நொறுக்கப்பட்டாங்க. அவங்களால எதையுமே ஃப்ரீயா செய்ய முடியல, எதையுமே அவங்களால செய்ய முடியல. வெளியில போய் ஒரு அக்ரிகல்ச்சர் அவங்களுடைய காரியங்கள் எல்லாம் செய்யும் போது அப்படியே மீதியானியர் வருவாங்களாம், எல்லாவற்றையும் அழித்து விட்டு போய் விடுவார்களாம். அவ்வளோ நெருக்கம், அவ்வளோ பாடு. ஆனா இங்க என்ன நடக்குது? 11வது வசனம் வாசிங்க. அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் வந்து அபியேஸ்ரியன் ஆகிய யோவாசின் ஊராகிய ஒப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானியரின் கைக்கு தப்புவிப்பதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான். இது யாரு? கிதியோன் பயந்த சுபாவம் உள்ளவன். ஏன்னா அவன் வெளியில ஆலைக்கு பக்கத்திலேயே அதை போரடிக்கிறானா. அவனுக்கு பயம், வெளியில போய் அடிச்சிட்டோன்னா மீதியானியர் வந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுவாங்கன்னு பயம். ஆனா அதே கிதியோன் கிட்டதான் தேவனுடைய தூதனானவர் வந்து 12வது வசனத்தை வாசிங்க சிஸ்டர். எப்படி சொல்றார், என்ன பேசுகிறார் பாருங்க. கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். ஆமென். பயந்த கிதியோன், எதையுமே செய்ய பயப்பட்ட கிதியோன், அந்த கிதியோன் கிட்ட வந்து ஆண்டவர் எப்படி சொல்றார், தேவதூதன் எப்படி வந்து சொல்றார், பராக்கிரமசாலி. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை பயந்த சுபாவத்தோடு நான் என்ன செய்ய போறேன், எதை செய்ய போறேன், எனக்கு எதை செய்தாலும் பயம் வருதே, எதை செய்தாலும் நடுக்கம் வருதே, என்ன செய்ய விட மாட்டேன்றாங்களே, அப்படிதான் யோசித்து கொண்டிருக்கிறீர்களா? பயத்தோடு எதையும் செய்ய முடியாம அப்படியே நிற்கிறீர்களா? கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், பராக்கிரமசாலி. ஹல்லேலூயா. அத வசனம் சொல்கிறது, உன்னை கொண்டு செய்கிற காரியம் பயங்கரமாயிருக்கும். உன்னை கொண்டு செய்கிற காரியம் பயங்கரமாயிருக்கும். எப்பொழுது நீ பயந்த சுபாவமாய் இருந்த உன்னையும் கர்த்தர் அடையாளப்படுத்தி பராக்கிரமசாலியாய் கர்த்தர் மாற்றுவார். ஒரு கிதியோனை கர்த்தர் மாற்றுவாரானால், ஒரு கிதியோனை கர்த்தர் மாற்றக்கூடுமானால், பராக்கிரமசாலியாய் கர்த்தர் மாற்றுவாரானால், நீயும் நானுமே மாத்திரம், நீயும் நானுமே மாத்திரம் நிச்சயமாய் மாற்ற முடியும். கர்த்தர் பராக்கிரமசாலியாய் மாற்ற முடியும். உனக்குள்ளாய் இருக்கிற பயங்களை எல்லாம் கர்த்தர் மாற்ற முடியும். இந்த கிதியோனை கொண்டு, இந்த கிதியோனோடு சேர்ந்து 300 பேரை கொண்டு, வெறும் 300 பேரை கொண்டு ஆண்டவர் அந்த மீதியானியரை முறியடிக்க கிருபை தந்தார். அந்த 300 பேர் ஒருவேளை உங்களுக்கு 3 பேரா இருக்கலாம், 3 நொடியா இருக்கலாம், 3 மணி நேரமா இருக்கலாம். கர்த்தர் உங்களை மாற்ற முடியும். பராக்கிரமசாலியாய் கர்த்தர் உங்களை மாற்ற முடியும். வேதம் சொல்லுகிறது, நியாயாதிபதிகள் 8வது அதிகாரம் 28வது வசனத்திலே, கர்த்தர் இந்த மீதியானியரை கிதியோனை கொண்டு முறியடித்தார். தேசம் 40 வருஷமாய் அந்த கிதியோனுடைய காலத்திலே அமைதியாய் இருந்தது. உங்களிடத்திலே சமாதானம் வேண்டுமா? இந்த வருஷம் சமாதானத்தின் ஆண்டை தானே நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். உங்கள் வீட்டிலே சமாதானம் எப்பொழுது வரும்? கர்த்தர் உங்களை மாற்றும் போது, கர்த்தர் உங்களுக்குள்ளாய் கிரியை செய்யும் போது. இன்னொரு எக்ஸாம்பிள் புதிய ஏற்பாட்டிலிருந்து சொல்ல விளைகிறேன். அப்போஸ்தலர் 9வது அதிகாரம், அப்போஸ்தலர் 9வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். 1வது வசனம். அந்த இடத்துல சவுல் என்கிற ஒரு இளைஞரை பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 9:1. சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீசரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீரி பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய், போதும் சிஸ்டர், இந்த சவுல் யாரு? ஜனங்கள் அவரை அடையாளப்படுத்தினது எப்படி? சீஷரை பயமுறுத்தி கொலை செய்து கொண்டிருந்தவன். இன்னைக்கு உங்கள்கிட்டயும் என்கிட்டயும் நிறைய கடினமான குணாதிசயங்கள் இருக்கலாம். கஷ்டமான, மற்றவங்க நம்ம கிட்ட வந்து நிற்க முடியாத அளவுக்கு உங்க மேல ஏதோ ஒன்று பெரிய காழ்ப்புணர்ச்சி காணப்படலாம். ஐயோ இவங்க கிட்ட பேசவே முடியாது, பேசினா சகிக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஓடுறவங்க இருக்கிறாங்களா?
சவுல் அப்படித்தான் இருந்தான். 9வது அதிகாரம் 13-14 வசனங்களை பாருங்க. இந்த மனிதனிடத்துல இந்த சவுலை கர்த்தர் சந்தித்தார். ஆனா அதுக்கப்புறம் என்ன நடக்குது? அவருக்கு கண்ணு தெரியாம போயிடுச்சு. அனனியா என்கிற தீர்க்கதரிசியை சவுலிடத்துக்கு அனுப்புகிறார். வாசிங்க சிஸ்டர் 13-14. அதற்கு அனனியா, ஆண்டவரே, இந்த மனுஷன் எருசலேமில் உள்ள உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொல்லாங்குகளை செய்தான் என்று அவனை குறித்து அநேகரால் கேள்விப்பட்டிருக்கிறேன். இங்கேயும் உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற யாவரையும் கட்டும்படி அவன் பிரதான ஆசாரியர்களால் அதிகாரம் பெற்றிருக்கிறானே என்றான். ஆமென். யாரு? அனனியான்கிற தீர்க்கதரிசி சொல்றார். ஜனங்கள் சொன்னாங்க அவன் கொலையாளி, அவன் அடிக்கிறவன், கொல்றவன் சொன்னாங்க. இப்போ ஒரு தீர்க்கதரிசியாகி அனனியா கிட்ட சொல்றாரு, நீ போய் அவரை பாரு அப்படின்னு சொல்றாரு. தீர்க்கதரிசியாகி அனனியா என்ன சொல்றாரு? ஐயோ, அவன் எல்லாரையும் கட்டுகிறவன், அடிக்கிறவன் சொல்றாரு. ஆனா கர்த்தர் ஒன்று சொல்றாரு பாருங்க. அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 15வது வசனம். அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான். ஆமென். அவன் ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டவர் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறோம். உலகம் நம்மளை எப்படி வேணாலும் அடையாளப்படுத்தலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நீ நான் தெரிந்து கொண்ட பாத்திரம், நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். உன்னை எனக்காக நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன். இந்த உலகத்தில், இந்த முகலிவாக்கத்தில், இந்த மணப்பாக்கத்தில், இந்த சுற்றுவட்டார பகுதிகளில் அழைக்கப்பட்டவர்கள் அநேகர். ஆனால் ஒரு சிலராக இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாய் இந்த இடத்திலே கர்த்தர் அழைத்து வந்திருக்கிறார் என்றால், உங்களிலும் என்னிலும் ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டங்கள் அநாதியானது. அது ஒரு சிலருக்கு மாத்திரம் கொடுக்கப்பட்ட கிருபை அல்ல. தேவன் எல்லாருக்கும் பகிர்ந்து அளிக்கிறாராம். தேவன் அவர் மாறாதவர், அவர் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல. அவர் ஒன்றையும் வித்தியாசப்படுத்தி செய்கிறவர் அல்ல. எல்லாருக்கும் தேவன் கிருபைகளை கொடுக்கிறார், வித்தியாசமான கிருபைகளை கொடுக்கிறார். அதை அனுபவிக்க வேண்டுமா? ஒன்றே நாம் செய்ய வேண்டும். ரோமர் 12வது அதிகாரம் 2வது வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ரோமர் 12:2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். அல்லேலூயா. தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம், ஒரு மறுரூபம், ஒரு மாற்றம். நமக்குள்ளாய் ஒரு மாற்றம். அழைக்கப்பட்டுட்டோம், ஆண்டவருடைய சமூகத்தில் வந்துட்டோம். ஆனா இன்னைக்கு நமக்குள்ள என்ன மாற்றம் நடந்திருக்கிறது? Am I the same person? நான் அதே பர்சனா இருக்கிறேனா? பழைய ஆளாவே இருக்கிறேனா? நான் பாருங்க, அந்த காலத்துல அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்போம். புதியன பழையன கழிதலும் புதியன புகுதலும். புகுந்து வர வேண்டும். கிறிஸ்துவுக்குள்ளாய் நாம் மாற்றப்பட வேண்டும். We should change ourselves. உள்ள மாற வேண்டும். எப்படி மாறும்? நம்ம மாற்றத்தை எதிர்நோக்கும் போது, நம்ம மாறும்போது தான் அது நமக்கு வாய்க்கும். உங்கள் மனம் புதிதாக வேண்டும். நாட் தி எக்ஸ்டர்னல் திங்ஸ். நம்முடைய ட்ரெஸ்ஸிங் மாற வேண்டும். அஃப்கோர்ஸ் நம்ம சரியாய் உடுத்தி கொள்ள வேண்டும், உண்மைதான். நம்மை பார்த்த உடனே இவள் கிறிஸ்தவள் என்று சொல்ல வேண்டும், உண்மைதான். ஆனால் உள் மாற வேண்டும். நம்முடைய மனம் புதிதாக வேண்டும். நம்முடைய உள்ளத்துக்குள்ளாய் மாற்றம் வேண்டும். இதுக்கு என்ன செய்யணும்னா, ஸ்டாப் லிவிங் லைக் எவ்ரி ஒன் எல்ஸ். மற்றவங்களை போல வாழ்றத நிறுத்தி கொள்ளுங்க. மற்றவங்களை போல வாழ்றத, ஐயோ அவ அப்படி இருக்கிறா, நான் அப்படி போறேன், அவன் அப்படி இருக்கிறான். நம்ம எக்ஸாம்பிள் அப்படி தான் சொல்லுவோம் இல்லையா? நம்ம மாடல் யாருன்னு கேட்டால் யாரோ ஒருத்தர் இங்கே இருக்கிறவங்களை காட்டுவோம். நோ, கர்த்தர் தான் உங்களுக்கு மாடல். அவரே உங்களுக்கு முன்பதாக நிற்கிறவர். அவர் காட்டின வழியிலே நீங்கள் நடக்க வேண்டும். ஸ்டாப் லிவிங் லைக் எவ்ரி ஒன் எல்ஸ். ரெண்டாவது காரியம், அண்டர்ஸ்டாண்ட் காட்ஸ் வில். ஆண்டவருடைய சித்தத்தை அறிய முயலுங்கள், முயற்சி செய்யுங்க. ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். ஓ, பாஸ்டர் இப்படி நினைப்பாரே, நான் பாஸ்டருக்காக இப்படி செய்யணும் இல்லை. அஃப்கோர்ஸ் அவர் சொல்றதை நீங்க கீழ்ப்படிங்க.
அவர் சொல்றதுக்கு நீங்க செய்யணும், கண்டிப்பா செஞ்சுதான் ஆகணும். ஆனா அவர் காட்டுகிற, இயேசு கிறிஸ்து காட்டுகிற வழியிலே நீங்களும் நானும் நடக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி செய்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். 3 காரியங்கள், 3 F-ஐ சொல்ல விரும்புகிறேன். 1, ஃபிக்ஸ். உங்கள் கண்களை கர்த்தருக்கு நேராய் வையுங்கள். உங்கள் கண்களை கர்த்தருக்கு நேராய் வையுங்கள். ஃபிக்ஸ் யுவர் ஐஸ் ஆன் ஜீசஸ். நீங்க உங்க கண்களை அவர் மேல வைக்கும்போது இங்க பக்கத்துல என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது. அம்மாவா இல்லையா? அம்மா அவரை மாத்திரம் பார்த்துட்டே இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அவருடைய கிருபையை வச்சுட்டே இருப்பாரு. நம்ம உள்ள இருந்து மாறிக்கிட்டே இருப்போம். We will be changed inside out. உனக்கு உள்ள இருக்கிறது மாறிக்கிட்டே இருக்கும். நீ நினைச்சா கூட உன்னை மாத்திக்க முடியாது. ஆமென். நீ நினைச்சா கூட உன்னை மாத்திக்க முடியாது. அப்படியாய் தேவன் உங்களை மாற்றிக்கொண்டே இருப்பார். இன்னொன்னு, இப்போ நான் ஒருத்தரை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சிஸ்டரை நான் பார்க்குறேன். அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அவங்க என்ன நினைக்கிறாங்க, என்ன புரிஞ்சுக்கிறாங்க, அவங்களுடைய கஷ்டம் என்னன்னு என்னால் புரிஞ்சுக்க முடியும். ஆமாவா இல்லையா? When you fix your eyes on something, you know, you will come to know what is happening there. என்ன நடக்குதுன்னு தெரியும். You will make an agreement. நான் அந்த சிஸ்டரோட பேசுகிறேன். பேசிக்கிட்டே இருக்கும்போது பக்கத்தில் இன்னொருத்தர் வராங்க. அவங்க வந்த உடனே நான் இப்படி திரும்பிட்டேன்னா என்ன ஆகும்? இந்த சிஸ்டருடைய பேசினது கான்வர்சேஷன் பிரேக் ஆகும். ஆமாவா இல்லையா? புரியுதுன்னு நினைக்கிறேன். When you fix your eyes on Christ, you should not change. அதுதான் focus. Second is focus. Second F is focus. Fix your eyes on Christ. Second is focus on Christ. When you focus on Christ, உள்ள சுத்தி இருக்கிற எதுவுமே நமக்கு தெரியாம போயிடும். ஒரு அழகான வீடு, அந்த வீட்டில் ஒரு அழகான வாலிபன், ஒரு இயேசு கிறிஸ்து அந்த வீட்டுக்கு வராரு. முன்னாடி நிற்கிறாரு. அந்த வாலிபன் வெளியில வரான். ஆண்டவரை ரிசீவ் பண்றான். இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறாருன்னு அவரோட பேசுறான், அவரோட பழகுறான், அவரோட நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்றான். திரும்பி போயிடுறான். ஆண்டவர் போயிடுறாரு. 2வது நாள் வருது, 3வது நாள் வருது. இப்படியாய் கொஞ்சம் நாட்கள் போகுது. இதை பார்த்துட்டு இருந்த சாத்தான் என்ன பண்றான்னா, சாத்தானுக்கு கோவம் வருமா வராதா? வரும்ல. நம்ம ஆண்டவரோட பேசினாலே அவனுக்கு கோவம் வந்துடும். இவன் என்ன பண்றான், வந்து கொஞ்சமாக பணத்தை காமிக்கிறான். அந்த வாலிபன் கிட்ட பணத்தை காமிக்கிறான். அந்த பணத்தை காமிச்ச உடனே இவன் கொஞ்சம் அலர்ட்டாரான். நோ, நான் மாற்ற மாட்டேன், நான் மாற மாட்டேன் அப்படின்னு ஸ்ட்ரிக்டா அப்படியே திரும்பி போயிடுறான். இல்லை, நான் மயங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி போயிடுறான். அடுத்த நாள் வருது. இயேசு கிறிஸ்து மறுபடியும் வராரு, பார்க்குறாரு, பேசுறாரு. சாத்தானுக்கு இன்னும் கொஞ்சம் கூட கோவம் வருது. இப்போ என்ன நடக்கிறது? சாத்தான் என்ன பண்றான், ஒரு அழகான பெண்ணை கொண்டு வந்து காமிக்கிறான் அந்த வாலிபன் கிட்ட. இந்த வாலிபன் என்ன பண்றான், கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிறான். எனக்கும் தான் கல்யாண வயசாயிடுச்சுல, இந்த பொண்ணை பார்த்தா நான் போய் உள்ள போயிடுவேன், நான் பார்த்துருவேன், இன்னும் ஒருவேளை ஆண்டவர் அனுப்பின பொண்ணா இருக்குமோ அப்படின்னு நினைச்சு என்ன பண்றான், அந்த பொண்ணோட பழக ஆரம்பிக்கிறான். தேவனோடு பேசுகிற நேரங்கள் குறைகிறது. இது வாலிபர்களாக்கிய ஒரு சிலருக்கு மாத்திரம் இல்லை, எல்லாருக்கும் தான், பெரியவர்களாக்கிய நமக்கும் தான். என்னன்னா, நிறைய நேரங்களில் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எப்படி வருது? ஃபோன் மூலமாக வருது, டிவி மூலமாக வருது, சீரியல் மூலமாக வருது, கிரிக்கெட் மூலமாக வருது. கொஞ்சம் சுதாரிச்சுக்கோங்க. ஒரு சில காரியங்களை அறிந்து விட்டு அப்படியே எழுந்து கொள்ளுங்கள். அப்படியே உங்களுடைய நேரத்தை அதுக்குள்ளாய் கடத்தி விடாதீங்க. உங்கள் ஃபோக்கஸ் இப்போ எங்கே போகுது? வேற எங்கேயோ போயிடுது. எதை நாம் செய்ய ஆண்டவர் முன் குறித்திருக்கிறாரோ அதை நாம செய்யாம தேவனுக்கு விரோதமாய் நாம் செய்ய ஆரம்பித்து விடுகிறோம். When your focus is not on Christ, your agreement is cancelled. நான் பேசிக்கொண்டிருக்கிறேன், இன்னொருத்தர் வந்த உடனே என்ன ஆகுது? கட் ஆகுது என்னுடைய கம்யூனிகேஷன். தேவனோடு நான் பேசுவது குறைந்து விடுகிறது. ஆமாவா இல்லையா? கொஞ்சம் யோசிப்போம். இன்னைக்கு நம்முடைய கண்கள் யாரிடத்துல இருக்கிறது? நம்முடைய நோக்கம், நம்முடைய கவனம் யாரிடத்துல இருக்கிறது? யாரை பார்த்து நம்ம பேசிக்கொண்டு இருக்கிறோம்? எதற்கு அதிக நேரம் செலவு பண்ணி கொண்டு இருக்கிறோம்? இந்த லெந்து நாட்களில் நாம இருக்கிறோம். நம்முடைய ஃபோக்கஸ் எதை நோக்கி இருக்கிறது?
ஃபோக்கஸ் ஆண்டவரை நோக்கி இருக்கும்போது ஆண்டவருடைய அன்பை நம்ம புரிந்து கொள்ள முடியும். ஆமாவா? ஆண்டவர்கிட்ட பேசிட்டே இருக்கும்போது ஆண்டவர் நமக்கு செய்த காரியங்கள் என்னங்கிறத நமக்கு தோணும், நமக்கு புரியும், அவருடைய அன்பை புரிஞ்சு கொள்ள முடியும். am I right? கரெக்டா? நம்ம பேசிக்கிட்டே இருந்தோம்னா அவர்கிட்ட, நம்ம அவரோடு நம்ம கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா என்ன ஆகும்? we can know what he is, who he is and what for he is talking to us. அவர் நம்மோட எதுக்கு பேசுறாரு, ஏன் பேசுறாரு, என்னுடைய நோக்கம், எனக்கு ஆண்டவர் இந்த உலகத்துல வைத்திருக்கிற நோக்கம் என்ன, எல்லாமே நம்ம அறிந்து கொள்ள முடியும். ஆண்டவரிடத்துல உங்கள் கவனம் செல்லட்டும். மூன்றாவது காரியம், மூன்றாவது எஃப், ஃபெய்த், விசுவாசம். நம்முடைய விசுவாசம் எங்க இருக்கிறது, யாரிடத்துல இருக்கிறது? மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம் என்று சொன்ன அந்த வசனத்துக்கு நம்ம செவி சாய்க்கிறோமா, இல்லது அப்பொழுது நம்ம விசுவாசம் கீழே போயிடுச்சு. பிரச்சனை வரும்போது தான் நம்ம விசுவாசத்தை தேடணும். ஐயோ, என் விசுவாசம் எங்க போச்சு? நாமே திடப்படுத்தி கொள்ள வேண்டும். தாவீது அப்படித்தானே திடப்படுத்தி கொள்ளான். எல்லாமே போயிடுச்சு தாவீதுக்கு. அந்த வசனம் அழகா சொல்லுது, தாவீது தன்னைத்தானே திடப்படுத்தி கொண்டானாம். தன்னைத்தானே, யாருமே இல்லைங்க. அவன் ஒய்ஃப் எல்லாரும், அவனுடைய பிள்ளைகள், மனைவி எல்லாரையும் தூக்கிட்டு போயிட்டாங்க. ஒண்ணுமே இல்லை. ரொம்ப ஒரு அருமையான ஒரு இடத்துல நிக்க வைக்கப்பட்டிருக்கிறான் தாவீது. ஆனா இப்போ அழுத தாவீது கர்த்தருடைய சமூகத்துல அழுதுட்டு என்ன சொன்னா, நான் திடப்படுத்திக் கொள்வேன்னு தன்னைத்தானே தேற்றி கொண்டு ஓடி போனான். கடந்த நாட்கள் ஆபகூக்கை வாசித்துக் கொண்டிருந்தேன். 3 அதிகாரம் இருக்கிற அந்த ஆபகூக், சின்ன தீர்க்கதரிசியின் ஆபகூக், நம்ம அப்படிதான் சொல்றோம் அவரை. 3 அதிகாரமும் 3 வித்தியாசமாய்ப்பட்டது. முதல் அதிகாரத்துல அவன் புலம்புறான், என்ன செய்து கொண்டிருக்கிறீர், ஏது செய்து கொண்டிருக்கிறீர்னு கேள்வியா கேட்கிறான். யாரு? தீர்க்கதரிசி தான், ஒரு ப்ராஃபெட். ஆனால் 2வது அதிகாரத்தின் முதல் வசனத்திலே வேதம் சொல்லுகிறது, ஆபகூக் 2வது அதிகாரம் முதல் வசனம், கர்த்தர் அவனோடு பேசினார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. நான் என் காவலிலே தரித்து அரணிலே நிலை கொண்டிருந்து அவர் எனக்கு என்ன சொல்லுவார் என்றும் அவர் என்னை கண்டிக்கும் போது நான் என்ன உத்தரவு சொல்லுவேன் என்றும் கவனித்து பார்ப்பேன் என்றேன். அப்பொழுது கர்த்தர் எனக்கு பிரதியுத்தரமாக, நீ தரிசனத்தை எழுதி அதை கடந்தோடுகிறவன் வாசிக்கும்படி பலகைகளிலே தீர்க்கமாய் வரை. இப்ப பாருங்க, முதல் அதிகாரம் ஃபுல்லா அவருக்கு கன்ஃபியூஷன், அவருக்கு கேள்விகள். ஆனா 2வது அதிகாரம் வரும்போது கர்த்தர் இடைப்படுகிறதை நம்ம பார்க்கிறோம். அந்த அதிகாரம் நீங்க வீட்டுக்கு போய் வாசிங்க. ஆண்டவர் அழகா அவனை தேற்றுறாரு, அவனுக்கு நிறைய வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறாரு. 3வது அதிகாரம் வரும்போது அவனுக்குள்ள ஒரு பெரிய உற்சாகம், ஒரு மாற்றம், ஒரு சேஞ்ச் அவனுக்குள்ள. என்ன சேஞ்ச் அப்படின்னா, அவர் ஒரு வசனம் சொல்லும், எது எனக்கு இல்லாமற் போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன். அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை அந்த இடத்துல ஆபகூக் பார்க்கறத நம்ம பார்க்கிறோம். சேஞ்ச். அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த வசனங்களை சொல்றாரு, கர்த்தரேன் பலன். யார் பலன்? கர்த்தரேன் பலன். இப்படி நீங்களும் நானும் சொல்ல வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். சூழ்நிலைகள் மாறலாம், மாற்றங்கள் எப்படி நம்மளை சுற்றிலும் என்னென்னமோ நடக்கலாம். ஆனால் கர்த்தர் உன்னிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்க்கிறது ஒரு மாற்றம், கிறிஸ்துவுக்குள்ளாய் ஒரு மாற்றம். the transformation in Christ. ஆண்டவர் நம்மளை தொட்டுட்டாரு, நம்மளோட பேசிட்டாரு, நம்முடைய வாக்குத்தத்தங்களை கொடுத்துட்டாரு. ஆனால் இன்னும் என்ன? இன்னும் உனக்கு ஏன் பயம் கிதியோனை போல? இன்னும் ஏன் சவுலை போல அடாவடித்தனம் பண்ணி கொண்டிருக்கிறோம்? மற்றவர்கள் அடையாளப்படுத்தலாம், ஆனால் மாறுங்கள். சவுலை பார்த்தீங்கன்னா அதற்கப்புறம் பவுல் என்று அறியப்படுகிறார். எத்தனையோ ஊழியர்களை எழுப்பி, தீமோத்தேயு போன்ற வாலிபர்களை எழுப்பி, எத்தனையோ சபைகளை எழுப்பி அந்த இடத்துல பெரியதான ஊழியத்தை செய்தார் பவுல். உங்களுக்கும் எனக்கும் அப்படிப்பட்ட காரியங்கள் காத்திருக்கிறது. நம்ம செய்யறதுக்கு ஆயத்தமாகணும், சேஞ்ச் பண்ணிக்கணும். நம்மை சேஞ்ச் பண்ணிப்போம். ஆனால் கடைசியாய் ஒரே ஒரு வசனத்தை சொல்லி முடிக்கிறேன். மார்க்கு எழுதின சுவிசேஷம்
16வது அதிகாரம் 17-18 வசனங்கள். நமக்குள்ளாய் மாறும்போது, நமக்குள்ளாய் மாற்றமாகும்போது, நாம் ஆண்டவரை, நம்முடைய கண்களை ஆண்டவருக்கு நேராய் வைக்கும்போது, நம்முடைய கவனம் ஆண்டவரிலிருந்து சிதறாமல் காணப்படும் போது, நம்முடைய விசுவாசம் அவருக்குள்ளாய் இருக்கும்போது நம்ம எப்படி அழைக்கப்படுறோம்? விசுவாசிகள். ஹல்லேலூயா. நம் விசுவாசிகள். இப்போ நமக்குள்ள என்ன நடக்கும் பாருங்க. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள். வாசிங்க, எல்லாரும் சத்தமா வாசிக்க விரும்புறேன். எல்லாரும் எடுத்தவர்கள் அதை வாசிங்க பார்ப்போம். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சுஸ்தமாவார்கள். இதே வசனத்தை இப்போ நீங்க மனசுக்குள்ள உங்களை நினைச்சு வாசிக்க போறீங்க. இது யாரோ ஒரு விசுவாசி இல்ல, பக்கத்து வீட்டு விசுவாசி இல்ல, உங்க சர்ச்சில் இருக்கிற விசுவாசி இல்ல. ஆண்டவர் சொல்றாரு, ஒரு பாம்பை பார்த்தோன்னு குடுகுடுன்னு ஓடி போயிடுறீங்களா? நில்லுங்க. தைரியம். கிதியோனை போல பராக்கிரமசாலியாய் மாற வேண்டும். சவுலை போல, பவுலை போல கர்த்தருக்காக எழும்புகிறவர்களாய் மாற வேண்டும். வியாதியிலிருந்து, வலியிலிருந்து, வேதனையிலிருந்து ஜெபித்து ஜெயமெடுக்கிறவர்களாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை தான் தேவன் எதிர்பார்க்கிறார். ஏனென்றால் தேவன் சொல்கிறார், நான் தாவீதுக்குள்ளாய் வைத்த அபிஷேகம், தாவீதுக்குள்ளாய் வைத்த கிருபையை உங்களுக்கும் நான் பகிர்ந்து கொடுத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ஐயோ, எது எனக்கு வராதுங்க, பாஸ்டர் தான் வந்து ஜெபிக்கணுங்க. ஐயோ சொல்லுங்க, பாஸ்டர் கிட்ட சொல்லுங்க, பாஸ்டர் ஜெபிப்பார். ஆனா அதே நேரத்தில் நீங்களும் ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்கள், ஜெயம் எடுக்க கற்றுக்கொள்ளுங்கள். எல்லாவற்றிலும் ஜெயம் எடுக்கிறவர்களாய், அடையாளங்களாய் கர்த்தர் உங்களை மாற்றுவார். எப்படி எசேக்கியேலை இஸ்ரவேலுக்கு முன்பதாக கர்த்தர் அடையாளமாய் வைத்தாரோ, அதே போல இந்த முகலிவாக்கம் பகுதியில, இந்த மணப்பாக்கம் பகுதியில தேவன் உங்களை அடையாளமாய் வைப்பார். உங்ககிட்ட சொன்னா ஜெபம் பண்ணுவாங்க, மற்றவங்க சொல்லணும். கூட இருக்கிற விசுவாசியை சொல்லக்கூடாது, மற்றவங்க சொல்லணும். இவங்க ஜெபம் பண்ணுவாங்க, எல்லாமே சரியாயிடும் சொல்லணும். அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை தேவன் உங்களிலும் என்னிலும் எதிர்பார்க்கிறார். சர்ப்பங்களை எடுப்போம் சொல்லுவோம், அதே பாசிட்டிவா சொல்லுவோமா? நான் மாறும்போது, கர்த்தரனை மாற்றும் போது, அதுக்கு முந்தின வசனம் போடுப்பா. என் நாமத்தினாலே, கர்த்தரின் நாமத்தினாலே, என்ன ரிப்பீட் பண்ணுங்க பாப்போம். கர்த்தரின் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவேன், நவமான பாஷைகளை பேசுவேன், சர்ப்பங்களை எடுப்பேன், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது என்னை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பேன், அப்பொழுது அவர்கள் சுகமாவார்கள். ஹல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்கள் நல்ல தகப்பனே, அருமையான பிதாவே, இந்த காலை வேளையில் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே அப்பா, ஆண்டவரே நீர் கொடுத்த வார்த்தைகளை பேசி இருக்கிறேன் அப்பா. இவர்களுக்குள்ளாய் ஒரு மாற்றம் உண்டாகட்டும் அப்பா. அது கிறிஸ்துவுக்குள்ளான மாற்றமாய் காணப்படட்டும் ஆண்டவரே. அப்படி நீங்க செய்யும் போது ஆண்டவரே, இவர்கள் செய்யும் போது கர்த்தர் நீர் அவர்களை அடையாளப்படுத்துவீரப்பா. இந்த முகலிவாக்கத்திலே, இந்த மணப்பாக்கத்திலே, அவர்கள் வாழுகிற இடங்களிலே அவர்களை அடையாளங்களாய் வைப்பீர். இஸ்ரவேலிலே இவர்கள் அடையாளங்களாய், அற்புதங்களாய் மாற்றப்படுவார்கள் அப்பா, மாற்றப்படுவார்கள் ஆண்டவரே. ஆனால் நீங்கள் எதிர்பார்க்கிற அந்த ஒரு விஷயத்தை நாங்கள் செய்ய எங்களுக்கு ஆண்டவரே கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்க ஆண்டவரே. உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம், நீர் நடத்துவீராக. இயேசு மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.